வீடு ஃபுல்லா வெங்காய வாசனை வருது போயிட்டியா? தண்ணியில தான் போட்டு வைய அந்த வெங்காயத்தை. கண்ணெல்லாம் வெறி எரியுது. நீ ஆவாதரா வெங்காயம் தானே. சரி நீ என்ன திடீர் திப்புன்னு கிளம்பி வந்திருக்கிற, என்ன விஷயம்? வீட்டுக்கு ஒன்று கூட்டின்னு போறதுக்கு தான் வந்திருக்கிறேன். கிளம்பி வா. இன்னத்துக்கிட்ட என்ன கூப்பிடுறீப்பா? வானா வரமாட்டேல்ல. போ பாட்டி, வர நீ கூட சரியில்லை. இந்த ராகுலுக்கு நீ யாருமே இல்லை. போ, எனக்கு யாரும் இல்லையே. லூசு கம்னாட்டியா என்கிட்ட இந்த பாட்டெல்லாம் பாடுங்க கிடக்காது, அமைதியாரு சொல்லிட்டேன். இதுக்குதான் நீ வேணாங்கிறது. நீ பாரு மரகதா, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. எடுத்து உடப்ப கட்டணா என்ன பேர் சொல்லி கூப்பிட்டு கிடக்குற? இது பேரு இதெல்லாம் இந்த சரசம்மா கிட்டயும் ரோஸு கிட்டயும் வச்சுக்கோ, என்கிட்ட எல்லாம் வச்சுக்காத. ஐயோ, என்ன நீ என் மனசு இப்படி உடச்சுன்னே இருக்கிற? நீ தானே என்னைக்கா இருந்தாலும் எனக்கு டார்லிங்க. உன்னை எப்பவுமே நான் பேரை தானே சொல்லி கூடுவேன் மரகதம். கூறு கட்டத்தனமா பேசுன்னு கிடக்காதரா. இந்த பேரு பூண்டு பல்ல எடுத்து மூக்கல வச்சிருவேன் சொல்லிட்டான். அப்புறம் சரி கோவப்படாத பாட்டியா. இங்க பாரு, வீட்டுல ஒரே பிரச்சனையா போயின்னு இருக்குது பாட்டியா. உனக்கு தான் தெரியும்ல என்ன ஆச்சுன்னு. தெரியும்பா, மாத்தக்காரி கூட ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, புடவை எரிஞ்சு போச்சு, ஒரே பிரச்சனையா நடந்துன்னு கிடக்குது, வீட்டில் பிள்ளைங்கெல்லாம் சரியில்லை, எல்லாம் இஷ்டத்துக்கு ஆணுக்குதுங்க அப்படின்னு எல்லாம் புலம்பினுங்க இருந்தது. எல்லா பிள்ளைங்களெல்லாம் இல்லை பாட்டியா. என் அம்மா தப்பா சொல்லியிருப்பாங்க. நானும் சந்தோஷனும் கரெக்டாக தான் இருக்கிறோம். என் பொண்டாட்டியும் ஒழுங்காக தான் இருக்கிறா. ஆனால் அந்த மணி மேக்கல இருக்கிறா பத்தியா, அவள் தான் சைக்கோ நாய் மாரி பண்ணினுக்கிறா. வாய் அடுக்குடா, அது நான் பொம்பளை புள்ளிய நாய் பேய் நீனே. பின்னா வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் அதுதான் காரணமாக இருக்குது. புடவையெல்லாம் கூட அதுதான் எரிச்சுது. அவள் புடவை எரிச்சது நீ கண்ணால பாத்தியாடா? இல்லை. அப்புறம் கண்ணால பார்க்காம இன்னத்துக்கு நீ அந்த புள்ள மேலே பழிய போட்டுன்னு கிடக்குற? அமைதியா இரு, இதோட இந்த பேச்சை விட்டுரு. உங்கள் அம்மாவும் இதை சொல்லித்தான் வருத்தப்பட்டுன்னு கிடக்குறான். எலியும் பூனியமா சண்டை போட்டுனுக்கிறியாமே நீ அவ கூட? அவள் தான் பண்ணியிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் சொல்கிறேன். இங்கே பாருப்பா, கண்ணால் பார்க்குற வரைக்கும் எந்த விஷயத்தையும் நம்பக்கூடாது. அதுவும் இல்லாமல் பொம்பளை புள்ள மேலே இந்த மாதிரி வீண் பழியெல்லாம் போடக்கூடாதுப்பா. கல்யாணம் வேற ஆக போகுதுக்கு இந்த நேரமாக பார்த்து நீ இப்படியெல்லாம் பேசிக்கின்னு சுற்றி நிந்தினா அந்த மாப்பிள்ளை பையன் என்ன நினைப்பான்? இந்த பொண்ணு என்ன மோசமாக இருக்குது, இதை போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா இது நம்மளுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குமானெல்லாம் யோசிச்சிட மாட்டான். அவன் மட்டும் அப்படி ஒரு கணம் யோசிச்சிட்டான்னு கல்யாணத்தை நிறுத்தி போடுவான். அப்புறம் நம்ம மணி மேகலை வாழ்க்கை தானே வீணாக போவான். அதுக்காக தான் சொல்கிறேன், நீ இந்த மாதிரிலாம் பேசிக்கின்னு சுட்டாதே, விட்டுரு இந்த விஷயத்த. நேரில் பார்க்குற வரைக்கும் எதையும் நம்பாதே நீ. என்ன பாட்டிய இப்படி எல்லாம் பேசி பயமுறுத்துற ராகுல? நான் நிஜத்தை தான் அப்போ சொல்லின்னு கிடக்குறேன், உன்னை பயமுறுத்துறதுக்கு கிடையாது. கண்ணால் பார்க்குற வரைக்கும் எந்த விஷயத்தையும் நம்பாதே. அப்படியே அவள் தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம வீட்டோட வச்சு முடிச்சுக்கணும் அந்த விஷயத்த, அவ்வளோதான். சரி பாட்டியே, நீ சொல்கிற மாதிரி இனிமேல் நேரில் பார்க்காம நான் இதையும் பேச போகிறது இல்லை. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் பாட்டியே, அவள் தான் எல்லாம் தப்பு பண்ணியிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அதை நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன். சரிப்பா. சரி பாட்டியே, கண்ணால் பார்த்து தான் நம்மளோன்னு சொன்னல. நீ கிளம்பி வா, என் கண்ணே நீ தான். நீயும் சரசம் வீட்டில் உட்காந்துக்கினே வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு. குறிப்பாக அந்த மணிமேகலை அவள் என்ன பண்ணுறான்னு கொஞ்சம் பார்த்து மட்டும் எனக்கு சொன்னேன்னு வையன் போதும் பாட்டியே. அவளை கையும் களவுமா பிடிச்சி உள்ளே நாள் அப்பா பண்ணுன்னு வைய சரியாயிடுவாவ. நான் ஏன் இப்படியெல்லாம் பேசின்னு இருக்கிறேன்னா, சந்தோஷம் நந்தினியும் சந்தோஷமாக இருக்கணும். என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு ஏதோ பிரச்சனை நடந்துருமோங்கிற பயத்தில் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் கிளம்பி வந்தேனே. உன் வேதனை எனக்கு புரியுதுப்பா, ஆனால் நான் அங்கே வந்து என்னடா பண்ண போகிறேன்? நீ கிளம்பி வா, என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். சரி ஆகட்டும், போ வரேன். அப்புறம் சரசம்மாவை கூட்டின்னு வரியா? சரசியம் தான் கூட்டின்னு போகிறேன் முதல்ல. அதனால தான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். நீ கிளம்பி வந்தீங்கன்னா அப்படியே புஷ்பாக்கா வீட்டில் போயிட்டு அப்படியே சரசை கூட்டின்னு போயிடலாம். என்னமோ நீயே பெற்று பேரை வச்ச மாதிரி இல்லை, எல்லாரையும் சரசையே மறக்குதுன்னு பேரை வச்சு கூப்பிட்டுன்னு கிடக்குற ஆளப்பேரு. நல்லா என்னடா நினச்சினுக்கிற நீ உன் மனசில்? கோச்சிக்காத கேள்வியா, கிளம்பி வா. சீரிப்பத்தான் குறுந்தாடி பயலுக்கு இரு, எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு வரேன். என் கேள்வி என்ன கொஞ்சுதுமா? சரி வா. ஏக்கா, என்னக்கா பண்ண உன் மாமியாரா இவ்வளோ அமைதியா இருக்குது? எப்பா நான் வீட்டுக்கு வந்தாலும் ஓரமா நின்னுக்குன்னு அப்படியே கரிச்சு கொட்டோம். தாட்டு பூட்டு தஞ்சாவூர்னு இல்லை கத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் பொத்திக்கிட்டு இருக்குது. என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ? சும்மா எல்லாரும் ஏன்டா இப்படி பேசுறேன்னு கேட்டா ஒரு மனுஷன் தோன்றதே பேசக்கூடாதா? அதுவும் இல்லாம நான் பேசுறவங்க என்ன நல்லவங்களா? இல்ல அது ஒரு மோசமான ஜென்மம் தானே. அப்ப அது நான் என்ன வேணாலும் பேசலாம் தானே. நீ சொல்றதும் சரிதான். அப்படி வாங்க வழிக்கு. சரி விடுக்கா, அது ஏன் இவ்வளவு அமைதியா இருக்குதுக்கா? அன்னைக்கு வீட்டுல பெரிய பிரச்சனை நடந்ததுலப்பா, அதுக்கப்புறத்துல இருந்து அவங்க அடங்கிதான் இருக்கிறாங்க. ஓ, சத்யா தினேஷ் லவ் பண்ற விஷயத்தை வச்சு அந்த அம்மா பிரச்சனை பண்ணாங்களே, அதுக்கப்புறமாவா? அதேதான். பரவாயில்லையே, அப்ப திருந்திருச்சா உங்க மாமியாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ராகுலே, என்ன சரசே பயங்கரமா இருக்குதா? சுடிதார்லாம் புதுசா? ஆமாடா, நல்லாக்குதா? சூப்பர்ப்பா. சரி, துணிமணி எல்லாம் பேக் பண்ணி வச்சே நீ? அதெல்லாம் நீ காலையில போன போடும் போதே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சூப்பர் சரசி நீ. சரி, ஆனா நீ சொன்ன மாதிரி என்ன வெளியே கூட்டு போகணும்னு சொல்லிட்டேன் பைக்கில. காவலியே படாத, டெய்லி நைட்டு உனக்கு கூட்டு போய் குல்பி வாங்கி தரேன். சரி குச்சி ஐஸும் வேணும். தாராளமா வாங்கி தரேன் கேள்வியே. சூப்பர்டா என் சிங்க குட்டிய. சரியா, நீ அக்கா வாண்ட பேசிட்டு நான் போய் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரியா, சாயங்காலம் தானே போறோம். ஆமா சாயங்காலம் தான் போறோம். வாய பாரு, அவனுக்கு கிண்டல் அடிக்கிறான் என்னைய. சும்மா சரசே போயிட்டு வா போ. சரி ஆகட்டும், நான் போயிட்டு வரேன். வரும்போது உனக்கு சேமியா ஐஸ் வாங்கினறேன். அதெல்லாம் எனக்கு வேணா பாட்டியா, கமர் கட்டு வேணா வாங்கிட்டு வா. சரி வாங்கிட்டு வரேன் போ.
என்னக்கா எதுக்கு சிரிக்கிறீங்க? நீ ஏன் ராகுல் இப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? எப்படிடா உன்னால இப்படியெல்லாம் உங்ககிட்ட பேச முடியுது? அவங்க எவ்வளோ பெரியவங்க தெரியுமா வயசுல? என் மாமியாரை விட பெரியவங்கடா அவங்க. ஏக்கா வெறும் வயசை வச்செல்லாம் நம்ம பெரியவங்க சின்னவங்க நல்லா முடிவுக்கு வந்துடக்கூடாதுக்கா. அது எங்கன்னா பெரியவங்க மாதிரியா நண்டுக்குதா? குழந்தைக்கா இது. வண்டியில் என் கூட வரும்போது அது என்ன சேட்டை பண்ண தெரியுமா? ஐஸ்கிரீம் வாங்கிட்டா என்ன சொல்லிட்டு போகுது பாரு. வண்டியில் வரும்போது ஒத்த காலில் நின்றுன்னு வரோம்க்கா பைக்கில். அதெல்லாம் பண்ணுவாங்களா? பயங்கரமா சாகசம் பண்ணுங்கக்கா நீங்க வேற. அப்படியே ரோட்ல நான் போறப்ப எதனா கோழி ஆடு மேஞ்சி நின்றுதுன்னு வையே, டே வண்டி நிறுத்துறா, இது அமுக்கி போட்டு தூக்கின்னு போயிடலாம், திருட்டு கோழி சுவையா இருக்கும்னு என்கிட்டயே கதை சொல்லும். திருட்டு கேள்வி வேற இது. கடவுளே. கடவுளுதான் இந்த மாதிரி கேள்விங்களெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. என்னத்த பண்றது? சும்மாருடா, இதுக்கு மேல என்னால சிரிக்க முடியாது, வயிறு வலிக்குது. சரிக்கா நல்லா சிரிங்கக்கா. அதுக்கு தானே வந்திருக்கிறான் ராகுலியா. ஏக்கா பேசாம நீங்களும் கிளம்பி வந்துடுங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்குது எங்கேஜ்மெண்ட்டுக்கு. இப்போத்துலேருந்தே அங்கே இருந்துட்டீங்கன்னா ஜாலியாக இருக்கும்ல. பசங்களெல்லாம் ஸ்கூல் லீவ் போட வச்சிருங்க. அதெல்லாம் வேணாம் ராகுலே, ஏற்கனவே பசங்க நிறைய லீவ் போட்டுருச்சுங்க. இப்போ வேற என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு நாள் லீவ் வேற கேட்டு வச்சிருக்கோம். அதுவே அந்த மிஸ் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு தான் கொடுத்தாங்க. ஏக்கா டீச்சர் லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா எங்க அப்பா கிட்ட சொல்லுங்கக்கா. அவரு பார்த்துப்பாரு. இந்த ஊர்ல தானே இருக்கிறாரு. ஏஞ்சல் டீச்சர் தானே தினேஷுக்கும் சத்யாவுக்கும் கிளாஸ் மிஸ். ஆமா. அப்புறம் என்னக்கா எங்க அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா ஏஞ்சல் டீச்சர் கிட்ட போய் பேச போறாரு. அவரு கேட்டாருன்னு வைங்க, ஏஞ்சல் மிஸ் ஒரு லீவ் இல்ல ஒரு வாரத்துக்கு கூட லீவ் கொடுப்பாங்க. அதுவும் சிரிச்சுக்கினே கொடுப்பாங்க. டேய், முன்னாள் கிளாஸ்மேட்ஸுக்கா எல்லாரும். தெரியும், அதுக்குன்னு இப்படியாடா பேசுவ? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைக்கா. தினேஷுக்கு லீவ் எல்லாம் அப்பதான் கேட்டு வாங்குவாரு. மிஸ்ஸும் சரின்னு கொடுத்துருவாங்க. சரி விடுங்க, லீவு தானே, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் விடுங்க. 2 நாள் லீவ் வாங்கிக்கலாம். எதுக்குடா, பசங்க படிப்பெல்லாம் கெட்டு போயிடும். ஆனா உனா இதையே சொல்லி ஆஃப் பண்ணிடுங்க. உண்மைதானடா. சரி வா, நீ எவ்வளவு நேரம் இப்படியே உட்காந்துருப்ப, வா வந்து சாப்பிடு வா. என்ன சமையல? சாம்பார், கேரட், பீன்ஸ், கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வச்சிருக்கிறேன். கொஞ்சம் சுமாரு தான் இருந்தாலும் ராகுல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கருவாடு குழம்பு அங்கே செஞ்சுட்டு இருக்குது. மறக்கதும் செஞ்சு முடிச்சு எடுத்துன்னு வரும். சாயங்காலமா எல்லாத்தையும் தூக்கின்னு போயிட மாட்டேன் ஊருக்கு. நல்ல விளையாட்டு பையன்டா நீ. தேங்க்யூ. ஒன்று வாங்கடா ஒன்று ஃப்ரீங்கிற மாதிரி 2 பாட்டியையும் கூட்டிட்டு வந்துட்டியடா. சூப்பர்டா நீ. அதுதான்டி ராகுலோட மவுசே. அங்க பார்த்தல 2 கேள்விங்களே எவ்வளவு அழகா நிக்குதே. அதுல இந்த மரகதம் இருக்குதே. நீ என்னமோ வராதுன்னா நான் கூப்பிட்டதும் ஒடியாந்துச்சிரி அதே. நீ எப்படி எல்லாம் பேசாதரா. சொல்லுப்பா அவன்கிட்ட. அவன் யார மரகதம் நீ வரான், அவன் தான் பேத்த மாதிரி. கோச்சி கதை பாட்டி. அவன் உன் மேல இருக்கிற அன்புல தான் உன் பேரை சொல்லி கூப்பிடுறான். அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை தான். சரி, நீ என்னடியா இப்படி மெல்ச்சிக்கினே போற? நாக்கு பூச்சிக்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்கிறியடி நீ. நல்ல சோறெல்லாம் துண்ணு புட்டு நல்லா உடம்பு போட வேண்டியதானே. அசிங்கப்படுத்துதே கேள்வி. இங்க பாரு பாட்டியா, அவரு முன்னாடி என்ன அப்படியெல்லாம் சொல்லாத பாட்டியா. தனியா கூட்டு போய் வேணா சொல்ல. அதான் சொல்லிச்சே, இதுக்கு மேல என்னத்த தனியா கூட்டின்னு போய் சொல்றது உனக்கு? ஏய், இதுக்குதான் கூட்டின்னு வந்தியாடா 2 பேரையும்? இல்லடியே. சரி விடு. அதான் பாட்டி சொல்றாங்கல்ல, நல்லா சாப்பிட்டு புஜிட்டிக்கா ஆவரம் பாட்டின்னு சொல்லண்டி. அவன் சொல்றதையாவது வாங்கி சொல்லிட்டா பாரு. இது ஊர்ல இருக்கிற வரையும் அப்படியே நல்லா பூசுனா போல இருக்கும். இந்த மிட்ராஸ் வந்தாலே இப்படி ஆயிடுது. பொல்யூஷன் அதிகம்ல இங்க, அதனாலதான் சாப்பிட்றதெல்லாம் உடம்புல ஓட்டல போலக்குது அவளுக்கு. அவளை பேரு தோட்டத்துக்கெல்லாம் சீச்சின்னு கிடக்குறா. இடியே, நீ என்ன தேடி குடிமைய மாட்டின்னு சுத்தின்னு கிடக்குற. இன்னத்த நெத்தியில குங்கத்தெல்லாம் காணும். ஆரம்பத்துல நல்லா அழகா இருந்த பின்னி பூவை வச்சுக்கின்னு இப்ப நான் இப்படி சுத்தின்னு கிடக்குற. அப்படி கேள்வியா? இதுக்குதான் மரகத வேணுங்கிறது. எப்படி சுத்துறா பாரு அவன் பொண்டாட்டியா. நானும் தினம் சொல்லுகிறேன் கூங்கத்தை வெடின்னு வக மாட்டா. டேய் சும்மா இருடா. பாரு பாட்டி வாய் அடக்குறாவ. நடி உனக்கு ஒழுங்கா தானே இருந்த நீ, என்ன பிரச்சனை உனக்குப்பா? சரிங்க பாட்டி, பழையபடி இருக்கேன். அப்படி சொல்லு. என்னம்மா ஷில்பா, இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லையா நீனே? புள்ளிங்களா நாம தான் திரிய விட்ட பழகுதே. அப்படி கேளுங்க, அவங்களையும் கேளுங்க, விடாதீங்க யாரையும். அப்படியெல்லாம் இல்லம்மா, பசங்க அவங்க பாட்டுன்னு இருக்கிறாங்க. நம்ம எதனா சொன்னா செய்யறேன்னு சொல்றாங்க, அப்புறம் செய்ய மாட்டாங்க. அப்படியெல்லாம் விட்டுறது நீ. ஒன்னொன்னுத்தையும் இழுத்து புடிய, எல்லாம் கட்டுக்கோப்பா இருக்கணும். சரியா? எங்க அந்த மணி மேகல? அவளுக்கு வயிறு வலிக்குதுன்னு படுத்துக்கின்னு இருக்கிறா. வயிறு வலியா? சரி, வீட்டுக்காரங்க அவர் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறாருமா, வந்துருவாரு. நீங்க வந்திருக்கீங்கன்னு போன் பண்ணி சொல்லிட்டேன், வந்துருவாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல. அது சரி. அப்புறம் என்னப்பா சந்தோஷா, நீ எப்படி இருக்கிற? எனக்கு என்ன பாட்டி, நான் நல்லாதான் இருக்கேன். நீங்க இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. சரிப்பா, எனக்கு ஒண்ணு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா கண்ணா. பாரு இந்த கேள்வியா எவ்வளவு ஓரம் வஞ்சனம் பண்ணுதுன்னா. என்ன சந்தோஷம் கிட்ட பேசுறப்ப மட்டும் சிரிக்கிற? மரகதான் நீ சரியில்லை போ. பாடா கூறு கட்டுவனே. அவன் நல்ல புள்ள, தங்க புள்ள. அவனை பார்த்தா சிரிக்கத்தான் செய்வேன் நானே. ஐயா பாட்டியா, அப்போ நாங்களாம் யார்? நாங்களும் தங்க புள்ள தான். நீங்கள் சொல்கிற சந்தோஷம் ஒன்றும் ரொம்ப நல்ல வரலாம் கிடையாது. அப்படியே தங்க புள்ளியும் கிடையாது. அவர் தகரடப்பா தான். உனக்கு நெஞ்சு தைரியம் அதிகம் தாண்டிய. மாமியாக்காரிய முன்னாடியே வச்சுக்கினியே அவ புள்ளி என்ன பேச்சு பேசின கிடக்குறப்பாரு. அவ மாமியாரியே கலைப்பா, புள்ளிய கலைக்க மாட்டாளா என்ன? ஆமாமா, என்ன கலைப்பா அவ பயங்கரமா.
நீ இப்படி இருக்கிறதுனால தான் உன் பிள்ளைங்களாம் இந்த லட்சத்தில் இருக்குதுங்க. உன் மருமவளும் இப்படி இருக்கிறா. கொஞ்சம் கண்டிப்பாக இருந்து பழக, எல்லாம் சரிப்பட்டு வந்துருவாங்க. கண்டிப்பாக இருக்க தெரிஞ்சா நான் ஏன் இதுங்களோட இப்படி மல்லு கட்டிக்கிட்டு இருக்க போகிறேன்? அதெல்லாம் நீ கவலைப்படாதம்மா, நாங்கள் தான் வந்திருக்கிறோம்ல, சொல்லி கொடுக்குறோம். டே ராகுல், என்னடி 2 பாட்டிங்களையும் வீட்லயே ஸ்பையா இருக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்த. ஆனா 2 பாட்டியும் நம்மளுக்கு வில்லி ஆயிடுவாங்க போலியாடா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடியா, குழந்தைங்கடி ரெண்டும். பாப்போம் போ என்ன நடக்க போதோ. பிரியா, நீ சொன்ன மாதிரி ஹேர் கிளிப்பு, அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கு, ப்ரஷ் எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு வச்சுட்டேன். இன்னும் வேறு எதனா ஹெல்ப் வேணுமா? பிரியா, தேவையானதெல்லாம் வாங்கிட்டியா இல்லை வேறு எதனா வாங்கணுமா இன்னும்? இல்லைக்கா, அவ்வளோதான், எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டேன். மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே ஓவர்க்கா. அப்புறமா மெஹந்தி மட்டும் வாங்கணும். அது நாளைக்கு வாங்கினா போதும்ல? மெஹந்தி நாளைக்கு வாங்கிக்கலாம். ஆனால் எத்தனை கோண்டரி வாங்க சொல்லலாம்? ஏக்கா, நம்ம வீட்டில் ஜனத்தொகை அதிகம். இதில் பெருசுங்களையும் ஆம்பளைங்களையும் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு இளஞ்சிட்டுகளுக்கு மட்டும் மருதாணி போடணும்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றத கவுண்ட் பண்ணணும் முதல்ல. அதுக்கு என்ன தாராளமாக பண்ணிடுவோம். இளஞ்சிட்டுகள் மொத்தம் எத்தனை பேர்? இளஞ்சிட்டுகள் மொத்தம் 4 பேர். மணி, நந்தினி, காயத்ரி, சித்ரா. இந்த இளஞ்சிட்டுகளுக்கு அடுத்து இருக்கிறது யாரு? நீ, நான், புஷ்பாக்கா. ஸோ மொத்தம் 3 பேர். 4 3 7. அதுக்கப்புறம் ஜூலின்னு ஒருத்தி ஊர்ல இருந்து கிளம்பி வருவா. அவளுக்கும் நம்ம மருதாணி போடணும். ஸோ அவளோட சேர்த்தோம்னா மொத்தம் 8 பேர். சரிங்கக்கா, அடுத்த கேட்டகிரி நம்ம பெத்த ப்ராடக்ட்டுங்க இருக்குதுல்ல. புஷ்பாக்கா பெற்றது 2, நீங்க பெற்றது 1, நான் பெற்றது 1, மொத்தம் 4 பொம்பளை பொண்ணு. ஓகே, அப்போ 8 + 4 12 பேர் கொண்டி லேடிஸு. 12 பேரில் 8 பேர் தான்க்கா பெரியவங்க. மற்றதெல்லாம் அரை டிக்கெட்டும் கால் டிக்கெட்டும் தான். ஸோ மொத்தமே ஒரு 14-15 கோன் தேவைப்படும். இதில் உங்கள் தங்கச்சி காலுக்கும் மெஹந்தி போடணும்னு சொன்னானா அதுக்கு ஒரு கோன் எக்ஸ்ட்ரா. ஸோ மொத்தம் 16 கோன் தேவைப்படும். சூப்பர் டி பிரியா, அப்போ நாளைக்கு ராகுல வாங்கி வந்துட சொல்லிடலாமா? தாராளமாக சொல்லலாம். அப்படியே 2 கோன் எக்ஸ்ட்ரா வாங்கி வர சொல்லுங்க. வந்துட்டாண்டி உன் புள்ள. இதோட ஏதாவது இடக்கு முடக்கா பேசாமல் போகமாட்டான் இங்கேருந்து. இருங்கக்கா, நான் பார்த்துக்கிறேன். இப்போ எதுக்கிட்ட 2 கோன் எக்ஸ்ட்ரா வேணும்னு? எங்களுக்கும் கையில் மருதாணி போடணும்ல. பாய்ஸ் நாங்கள் மட்டும் நான் வேடிக்கை பார்த்துன்னு உட்காந்துக்கணுமா? ஆரம்பிச்சிட்டான். உனக்குலாம் மருதாணி போட்டு விட்டா உன் கிளாஸ் பொண்ணுங்களாம் உனக்கு கிண்டல் பண்ணாது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. என் கையை வாங்கி பார்ப்பாங்க எல்லாருமே. டிசைன் அழகாக இருக்குது, நல்லா செவந்து போயிருக்குதுன்னு வந்து பார்ப்பாங்க. ஏற்கனவே கூட நீங்கள் போட்டு விட்டீங்களா, அப்போ கூட அப்படி தான் வந்து கேட்டாங்க எல்லாரும். அன்னைக்கு கூட ஸ்ரேயா என் கையவே பிடிச்சிக்கிட்டு இருந்தது தெரியுமா? அடிக்கடி எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தது என் கையை. என்னென்ன பேசுகிறான் பரவன். மாமா ப்ளீஸ்மா, எனக்கும் மருதாணி போட்டு விடுமா. அப்போதான் ஸ்ரேயா மறுபடியும் என் கையை பிடிச்சி பாப்பா. திருட்டு ராஸ்கலு, ஸ்ரேயா கையை பிடிச்சி பார்க்கறதுக்கு நான் உன் கையில் மருதாணி போடணுமா? ஆளப்பாரு நல்லா. ஆமாம்மா ப்ளீஸ்மா சொன்ன கேளுங்கம்மா. நீங்கள் என் செல்லக்குட்டியில பியூட்டிஃபுல் அம்மால நல்லா ஐஸ் வைக்கிறடா நீ. ஆனா இரு ஸ்ரேயா அவங்க அம்மாவுக்கு ஃபோனை பண்ணி சொல்கிறேன் நீ பண்ணுற வேலையெல்லாம். சொல்லிக்கோங்க, அன்னைக்கு அவங்க அம்மா கூட என் கையை வாங்கி பார்த்தாங்க. போச்சு போ, என்னத்த சொல்கிறதோ. சரிப்போ, எக்ஸ்ட்ரா கொண்டு வாங்குறோம். சூப்பர் மம்மி, அஸ்வின் அண்ணாக்கும் சேர்த்து போட்டு விட்டுருங்கன்னா அஸ்வின் அண்ணா கூட மருதாணி போட்டுட்டா சுஷ்மிதா வந்து பார்க்கும் கையில். அதுக்கு தான். சுஷ்மிதாவா? டேய் யாரா அது? அஸ்வின் அண்ணன் கேர்ள் ஃப்ரெண்ட். அத்தை ஏன் அண்ணா உங்ககிட்ட சொல்லலையா? கேர்ள் ஃப்ரெண்டா? இங்கே பாரு, பெரியவங்க பேசி எனக்கு ஒன்று தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்குற? நல்லா கேள்வி மாரி சப்பளங்கால வேற போட்டு உட்காந்துக்குது. பெரிய அந்த பையன் இருந்தேன். டேய் சும்மா இருடா, எவ்வளோ அழகா உட்காந்துருக்கா. நீ வாடி தங்க, அத்தைக்கிட்ட ஓடியா. சரி அத்தை, வரேன். ஏய் எங்கடி போற? இங்கே உட்காருறிய? இவ்வளோ நேரம் இங்கே தானே உட்காந்துருந்தேன். ஆனால் நீ தான் திட்டுறிய என்ன. அதான் அத்தை கிட்ட போகிறேன். சரிடி, என் சொல்லல தெரியாம திட்டேன் மாமா. இங்கே உட்காருறிய? வர மாட்டேன், போடா. பாப்பா, மாமா அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சந்தோஷ் மாமா, இவன் மட்டும் என்ன கேள்வி சொல்றான். என்ன திட்டினே இருக்கான். ஏய், கம்ப்ளைண்ட் பண்றதெல்லாம் கொஞ்சம் தள்ளி நின்று பண்ணியா? உன் முடிய மூக்களையும் வாயிலையும் போதுறிய. நீ தள்ளி போய் உட்காருடா. உன்னையா நீங்க உட்கார சொன்னா? பாப்பா அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. நீ ராகுல், குழந்தைய திட்டாதரா, ஒழுங்கா பேசுற அவகிட்ட. மூஞ்சி பரி எப்படி பாக்குது நீ? என் அண்ணன் கிட்ட மாட்டி விடுற பாருண்ணா. எப்படி எல்லாம் ஒழுங்கு கட்டுதுன்னு. அப்ப திட்டாம என்ன பண்ணுவாங்களாம் இத கூடிமி? ஏ ராகுல, அடுத்தது வந்துச்சு. என்ன கேள்வியா? ஏய் ரகசியம்டா, ரகசியம். உன்னை போய் ஸ்பையா போட்டும் பாரு. ரகசியம் எல்லாம் அப்படி பொதுவா சொல்லக்கூடாது பேட்டியே. வர இரு. இருடா, நானும் வரேன். கவி பாப்பா போலாம். என்ன எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க? வாங்க நம்மளும் போலாம் பேசாம. பாட்டி வேற ஏதோ ரகசியம்னு வேற சொல்லிட்டு போச்சு. அது இன்னொன்னு நம்மளும் போய் கேட்போம் வாங்க. வேணாண்டி, பாட்டி ராகுலுக்கு தான் ஏதோ ரகசியம் சொல்றது கூப்பிட்டாங்க. நம்மள கூப்பிடல, அப்ப நம்ம போக கூடாது. அது மேனஸ் இல்ல. ஐயா என்னடி ஐயா நொய்யன்னு? ஏய் முதல்ல இப்படி பேசுறத நிறுத்திடி. ஏன் உனக்கு புருஷனாக போறேன்டி நானு. அப்ப நான் எதனா சொன்னேன்னு வை, நீ அப்படிங்களா சரிங்க ஓகேங்க அதோட நிறுத்தணும். இந்த ஐயா நொய்யனெல்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா? சீரியஸாவா சொல்றீங்க? சீரியஸா தான் சொல்றேன். இப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறி உட்காந்துக்கிச்சுன்னு எடுத்துக்கவா? இப்போ எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசுற? ஏன்னா நீங்க அடுத்தடுத்துன்னு ஒன்னொன்னு ஆரம்பிப்பீங்க சந்தோஷ். இப்போதைக்கு இப்படி பேசாதன்னு சொன்னீங்க, அப்புறம் இப்படி எல்லாம் பண்ணாத, என்கிட்ட இப்படி பேசாத, என்கிட்ட இப்படி நடந்துக்காத, ட்ரெஸ்ஸை நீ ஒழுங்கா போட மாட்டேற, ஷாலை போட மாட்டேற, அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதான் எனக்கு உண்மையிலே பயமா இருக்கு. முடிஞ்சு போனதை பற்றி எப்போவுமே பேசாத நந்தினி, அது லைஃப்க்கு நல்லது இல்லை. அதுவும் இல்லாமல் நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன விஷயம் எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் சொன்னேன். ஆனால் அதெல்லாம் நீ குறையாவே தான் பார்த்துக்கிட்டு இருக்கல. இன்னும் கடுப்பாக இருக்கு நந்தினி. நீங்கள் சொன்னது எல்லாமே குறை தான் சந்தோஷ்.
அது இன்னும் என் மனசுக்குள்ள தான் இருக்கு. இல்லை எனக்கு கேட்கல, சத்தமா சொல்லு. நான் ஒன்றும் சொல்லலை, நான் கீழே போகிறேன். நந்தினி, ஐயோ கடவுளே கோச்சிக்கிட்டா போலியே இவ. ஐயோ இந்த நேரத்தில் போய் அவளை டென்ஷன் பண்ணிட்டேனே. நான் என்ன தப்பா சொன்னேன்? எதுக்கு இவ மனசுலயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கா? என்னடா இது? கேள்வியை இப்பயாச்சும் சொல்லி என்ன விஷயம்? கதவு சாத்திட்டேன். கவி பாப்பாவே அங்கே அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்துருக்கிறேன். நீ சொல்லிப்போ என்ன மேட்ரு? நீ சொன்னல மணிமேகலைய ஒரு கண்ணு வைக்கினே. ஆமாம். டேய் நீ ஒழுங்கா பேசுறா, பாட்டி மாதிரியே பேசாத. சாரிடி, சொல்லு பாட்டியே. அது மேல கண்ணு வைக்க சொன்னா என்ன இப்போ? அதே ரூம்ல கதவு சாத்திக்கினே யார்கிட்டயோ போன்ல பேசின்னு கிடக்குதுடா. அது அவங்க வருங்கால புருஷன் கிட்ட பேசின்னு இருக்க போதே. இதைத்தான் வந்து ரகசியம்னு சொன்னியா? பறக்காதடா, விஷயத்த சொல்றேன். அது மனோஜ் கிட்ட எல்லாம் பேசல, அது யார்கிட்டயோ பேசினுக்குதுடா. இந்த பேரு இந்த சேமியா சேமியான்னு பேசின்னு இருந்ததுடா. அது சேமியாவா? ஆண்டா, இதோ கொஞ்ச நேரத்துல நான் கிளம்பி வந்துருவேன் சேமியா. உன்னை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். என்னால வீட்டுல இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படி இப்படின்னு பேசின்னு கண்டாவோ. என்னென்ன பேசியிருக்கா பாத்தியாடா? வீட்டில் இருக்க கஷ்டமா இருக்காமா அந்த அம்மாக்கு. சரி பாட்டி, வேற என்ன சொன்னா? வேற என்ன சொல்லிச்சு, கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன் நீயும் வந்துரு சேமியான்னு சொல்லிட்டு போனை கட்டு பண்ணிட்டா. அதுக்கப்புறம் பேச்சே இல்லைங்க. அதெல்லாம் சரிதான் பாட்டியே. இந்த சேமியா யாரு? ராகுல், சௌமியாவை தாண்டா அவங்க சேமியான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சௌமியா தானே பாட்டி? ஆமாம்மா, இந்த பேரை தான் சொன்னா, சௌமியா. சௌமியாவா? சௌமியா கூட வெளியே போற அளவுக்கு மணி ஃப்ரெண்ட் ஆயிட்டா அவகிட்ட? அப்படிதான் நினைக்கிறேன்டா. நடி இது. பாட்டி வேற எதனா பேசிச்சா? இல்லடா, அப்ப அத போனை கட்டு பண்ணிடுச்சுன்னு சொன்னல. இந்நேரம் கிளம்பி ரெடி ஆயிருப்பா மிஸ்ஸி. நீ வா, நம்ம போய் பின்னாடியே போய் பாப்போம், வேவு பாப்போம் வா. அப்படியெல்லாம் பின்னாடியே போனா நம்ம வேவு பாக்குறோன்னு கண்டுபிடிச்சிட மாட்டா அவ. அப்படியெல்லாம் இல்லை, முதல்ல அவ வீட்டில் எல்லாருக்கிட்டே உண்மையை சொல்றாளான்னு தெரியணும். அப்பா கிட்ட எப்படியே சொல்லிட்டு தான் கிளம்புவா. முதல்ல அங்க போறேன் நான். எல்லாரும் இங்கே இருங்க, நான் வரேன். சரி வேகமா போ. நீங்க உட்காருங்க பாட்டி, நம்ம பேசலாம். சரி பேசுவோம். இந்த சேமியா யாரு? அது ஒரு மோசமான ஜென்மம். என் தங்கச்சி அலமேலு மாதிரியா? அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு மோசமானது. அதானே பார்த்தேன். என் தங்கச்சியை விட கேடு கெட்டவே இந்த உலகத்திலே இருக்க முடியாது. ஆனா ஷில்பா, அம்மா ஊர்ல இருந்து கிளம்பி வந்ததை தாண்டி என்னால நம்பவே முடியல. நம்ம எத்தனை தடவை கூப்பிட்டுருப்போம், தலை கீழே நின்று கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஆனா ராகுல கூப்பிட்டதும் உடனே வந்துட்டாங்க பத்தி அடிவுங்க. அப்ப எல்லாரை விட அவன் மேல தானே இவங்களுக்கு பாசம் அதிகமாகுது. ஆமாங்க முரளி, சரியா தான் சொல்றீங்க. அப்படின்னு இல்லப்பா, எனக்கு எல்லார் மேலயும் ஒரு போலதான் பாசம் இருக்குது. ஆனா ராகுல் மேல கொஞ்சம் அதிகமாவே இருக்குது, ஒத்துக்கோங்க அதையும். பாட்டி ஒத்துக்கலனாலும் அதுதான் உண்மை. என்ன பாட்டி, நான் கரெக்டா தானே சொல்றேன்? பாடி, எனக்கு ஓமாலியம் தான் நிறைய பாசம் இருக்குது. அதெல்லாம் பொய், எனக்கு தெரியும். பொய் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரியே, நீ இந்த நேரத்துல பேகல மாட்டிக்கின்னு கிளம்பிட்ட? அத சொல்லதான் வந்தேன், நீங்களே கேட்டுட்டீங்க. அம்மா அப்பா, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. நான் அவங்கள போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். எந்த ஃப்ரெண்டுமா? எங்க போய் பார்க்க போற? அதுவா, காலேஜ்ல என் கூட படிச்ச பொண்ணுமா. நந்தினி என்கேஜ்மெண்ட்டுக்கு வாடின்னு நான் சொன்னேன்னா சரி வரேன், ஆனா இப்ப நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுச்சு. அதான் நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, எங்க போற? எங்க போ தெரியும் உனக்கு? அது இங்க பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு தான்ப்பா, போயிட்டு வந்துடுறேன். எனக்கு தெரியும். எம்மடியே, உனக்கு நிச்சயம் எல்லாம் முடிஞ்சிடுச்சேம்மா. இந்த நேரத்துல போயிட்டு போயெல்லாம் வெளியே போக கூடாது. நீனு வீட்டோட இரு, எங்கேயும் போத்தாவல்ல. எதுவா இருந்தாலும் காலையில போய்க்கலாம். ஆமாம்மா, காலையில போய்க்கலாம். சரியா? அப்படி இல்லைன்னா அவளை இங்க வர சொல்லு. என்னம்மா நீங்க, அவ இங்க வந்திருக்கா, எப்படி இப்ப போய்? நான் வந்துடுறேம்மா, மேக்சிமம் ஒரு 1/2 hourல வந்துருவேன். விடுங்கம்மா, நானே அவளை கூட்டின்னு போயிட்டு கூட்டின்னு வரேன். ஏன் வாடி போலாம். ராகுல், எதுக்குடா? உனக்கு நிறைய வேலை இருக்கும். அதுவும் இல்லாம நீ காலையில இருந்து ஊருக்கு போயிட்டு வந்தெல்லாம் ரொம்ப டயர்டா இருப்ப. நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நானே போயிட்டு வந்துடுறேன். பக்கத்துல தான். எனக்கு இங்கே கழுட்டுற வேலை ஒன்றும் இல்லை, நீ வா. அதுவும் இல்லாமல் நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். வா, அந்த ஃப்ரெண்டு நானும் பார்க்கணும். காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொன்ன பேர் என்ன? நானும் உன் கூட தானே படித்தேன். சொல்லு, யார் அது? ராகுல், அது அது நித்யாடா. நித்யா நம்ம கூட படிச்சால, அவதான். சாணி எவ்வளோ போய் சொல்லிட்டு போரு. ஓ நித்யாவா? சரி வா, நித்யாவை பார்த்து எனக்கு ரொம்ப நாள் ஆகுது. வா, நானும் போய் பார்க்குறேன். அது இப்போ எப்படி இருக்குதுன்னு கூட தெரில. என்னடா நீ வந்தனா நல்லா இருக்காது. நாங்கள் கேர்ள்ஸ் எதனா பேசுவோம். அங்கே நீ இருந்தீன்னா நல்லா இருக்குமா? நான் போயிட்டு வந்துடுறேன் ராகுல். அப்படியா? சரி விடு, நீ நித்யா கிட்ட பேசு, நான் காரில் வெயிட் பண்ணுறேன்னா. நீ பேசி முடிச்சுட்டு வந்து காரில் உட்காந்துக்கோ. ஐயோ, என்னப்பா இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? பக்கத்துல தானேப்பா, நானே போயிட்டு வந்துருவேனே. என்னை தனியாவே விட மாட்டீங்களா அப்ப எங்கேயும்? அதுக்கு இல்லம்மா, பாதுகாப்புக்கு யாருன்னா வரணும்ல கூட. என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? கடைசி வரைக்கும் பாதுகாப்புக்கு யாருன்னா வர முடியுமா என்ன? எல்லாத்தையும் நாமள தானே செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கட்டத்துல. இவனை இங்கே இருக்க சொல்லுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். பிராக்டிக்கலா தான் பேசுறேன். சரிம்மா, போயிட்டு வா. ராகுல், அவ போயிட்டு வரட்டான்டா, விடு. முரளி, என்னங்க நீங்க? விடு ஷில்பா, பொம்பளை பசங்களை எப்பவுமே அப்படியே கைக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கணும்னு நினைக்க கூடாது. நீ போயிட்டு வாடா.
சரிங்கப்பா போயிட்டு வரேன். தேங்க்யூ. போயிட்டு வரேன் பாட்டி, போயிட்டு வரேம்மா. கவி பாப்பா போயிட்டு வரேன். அத்தை வரும்போது உனக்கு சாக்கி வாங்கிட்டு வரேன். சரி அத்தை. சனியை ஏமாத்திட்டு போகுது பாரு. போய் சொல்லிட்டு போயிருக்கிறான்னா கண்டிப்பாக ஏதோ தப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கடி இப்படி எல்லாம் பண்ணணும்? எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரிடா, வருத்தப்படாத. முதல்ல இது என்ன விஷயம்னு கண்டுபிடிப்போம். எமோஷ்னல் ஆகாத. கரெக்டாக தான் சொல்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுரி. டென்ஷன் வர ஏறுது ஒரு பக்கம். இப்படி போய் சொல்லிட்டு வெளியே போகிறாளேன்னு கூப்பிட்டு வச்சு நான் லட்டி அடிக்கலாமான்னு தோணுதுன்னா என்னால் முடியலையே. என்னை எல்லாம் கேள்வி கேட்பாங்கல்ல, நான் அதை அடிச்சிட்டேனா எனக்கு அப்படியே ஆத்திரமாக வருதுடி. ராகுலே, நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ நம்ம எமோஷனுக்கு இடம் கொடுத்தோன்னு வையே, அவள் என்ன பண்ணுறாங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. நம்ம தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். நந்தினிக்கும் அண்ணனுக்கும் என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக நடக்கணும். நான் சொல்கிறது புரியுதுல்ல உனக்கு? கரெக்டு தான் நீ சொல்கிறதும். ஆனால் இப்போ எதுக்கு சௌமியாவை போய் பார்க்க போயிருக்கிறா? என்ன விஷயமா இருக்கும்? அதையெல்லாம் எப்படி நீ தெரிஞ்சுக்கிறது? அதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம்டா, நீ கவலைப்படாத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் அவள் சௌமியாவை தான் பார்க்க போகிறான்னு நம்மளுக்கு தெரியாது தானே. அப்போ இந்த விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? நீ வருத்தப்படாத. சரிடி, அதான் சரசு இருக்குதுல்ல, நாலா பக்கமும் காதை வச்சிருக்கோம். அதுவே சொல்கிறோம். நீயும் கொஞ்சம் பார்த்து கேள்வி ஹெல்ப் பண்ணுனா, பாவம் தனியாக அதால் செய்ய முடியாது. பார்த்துக்கிறேன்டா என் செல்லும். அப்படியே கொஞ்சிக்கினே இருடி, என்ன கொஞ்ச நேரம் மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ உன்னை உட்காந்து கொஞ்சிக்கின்னு இருந்தால் டின்னர் யார் செய்யறது? அப்போ நான் போய் அத்தைக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். சப்பாத்தி செய்ய போகிறாங்க நைட்டு. போவாத. போடா குறுந்தாடி பாயில. ஏய், என்னடி சொன்ன இப்போ? குறுந்தாடி பாயில என்ன? இதே வார்த்தையை தாண்டி மரகதம் காலையில என்ன பார்த்து சொல்லிச்சு. பாட்டிக்கும் எனக்கும் ஒரே வைப்புன்னு நினைக்கிறேன். கடவுளே. இப்படியே சிரிச்சுக்கிட்டுடா என் அழகு புருஷா. சரியா? நான் போய் சப்பாத்தி செஞ்சுட்டு வரேன். சரிடி.